ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் மதுமிதா கிளாஸ் எடுக்க கிரண் சின்னதாக ஒரு சந்தேகம்னு சொல்லி மதுமிதா கிட்டே கேட்குறாங்க. கம்யூனிகேஷனில் முக்கியமானது ரிலேஷன்ஷிப் தான். எம்ப்ளாயிஸ் கிட்ட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லி மதுமிதா கிட்டே கேட்க, ஸோ எல்லோரும் இருக்கிறதுனால மதுமிதானால் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியலை. ஸோ இதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்து முடிக்கிறாங்க. உரிமையோட மது அப்படின்னு சொல்லி போய் மதுமிதா கிட்டே பேச்சு கொடுக்குறாங்க. மதுமிதா செம்மையாக கோவப்படுறாங்க. இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். நான் இந்த கம்பெனியோட உன்னுடைய முதலாளியோட நான் மனைவி. ஸோ என்கிட்ட இது மாதிரிலாம் பேச்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், உன் சீட்டை கிழிச்சு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கிரணுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனால் கிரண் அதுக்கெல்லாம் பயந்த மாதிரியெல்லாம் தெரியலை. ஸோ தொடர்ந்து மதுமிதாவுக்கிட்ட பேச்சை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ மதுமிதாவும் கிரணை திட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே இங்கே சீனை கட் பண்ண நம்ம அபிஷேக் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது அதனுடைய மாமா கால் பண்ணி அனுப்பிச்ச ஆடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ஆட்டுக்கு இன்னும் அதிகமாக தீனி போடணும், அப்போ தான் அது வேலையை பார்க்கும், நம்மளுக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மதுமிதா கௌதமுடைய கேபினுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே கௌதமை மீட் பண்ணுறாங்க. கௌதம் இந்த இடத்துல மதுமிதாவை பாராட்டுறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப அருமையாக கிளாஸ் எடுத்தீங்க, இதெல்லாம் எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு சொல்லி மதுமிதா கிட்டே பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் நம்ம சந்தோஷ் என்ட்ரி கொடுக்குறாங்க. சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ட்ரி கொடுக்கும்போது, ஸோ இந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒன்று சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஹோட்டலாக சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்ல, மதுமிதாவும் கௌதம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதை சந்தோஷ் தெரிஞ்சுக்கிறாரு. ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி கண்ணாலே பேசிக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருடைய கன்வர்சேஷனை முடிச்சிருப்பாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே அபிஷேக், கிரண் இவங்க 2 பேரும் பாரில் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போது அபிஷேக் கிரண் கிட்ட உனக்கும் எங்கள் அண்ணிக்கும் இடையில என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது கிரண் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. எனக்கு தெரியும், எங்கள் அண்ணி சொல்லி தான் உனக்கு இந்த வேலையை நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது கிரணுக்கே சந்தேகம் வருது. ஏன்னா மதுமிதா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கோவப்பட்டு தான் பேசுவான். அப்படி இருக்கும்போது நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், எங்கள் அண்ணி சொன்னதுனால தான் உனக்கு இந்த ஆஃபீஸில் வேலை போட்டு கொடுத்தேன் அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்ய முடியாது. அண்ணி எங்கள் வீட்டில் சந்தோஷமாக இல்லை அப்படின்ற மாதிரி அபிஷேக் கிரண் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது கிரண் இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்படியா, என் மேலே மதுமிதா இன்னும் லவ்வில் தான் இருக்காளா அப்படின்ட்டும், மதுமிதாவை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் அபிஷேக் இல்லாததை நம்ம கிரண் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. மதுமிதா சந்தோஷமாக இல்லை, இன்னும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே அபிஷேக் எடுத்து சொல்லும்போது கிரண் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் கிரண் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. ஸ்ருதி அதை பார்த்துட்டு கோவப்படுறாங்க. இந்த விஷயம் எங்கள் அப்பா கிட்டே சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது கிரண் எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா கிட்டே சொல்லுவேன்னு மிரட்டிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய கேரக்டரை பற்றி எனக்கு தான் தெரியும், நான் எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன்னா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை அப்படின்றாங்க. ஏன் நீ அங்கேயே சாப்பிட்டு வர வேண்டியதானே, உனக்குலாம் சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம மதுமிதாவுக்கு டைரி எழுதுகிற பழக்கம். ஸோ அங்கே டைரி உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. அதை கௌதம் பார்க்குறாங்க. ஸோ அந்த டைரியில் அப்படி என்ன தான் எழுதுவீங்க, நானும் படிக்கட்டுமான்னு சொல்லி கௌதம் கேட்குறாங்க. அதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தொடர்ந்து மதுமிதா டைரி எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த டைரி ஒரு கபோர்டில் எடுத்து வச்சுட்டு 2 பேருமே படுக்கிறாங்க. இந்த பக்கம் கையில் ஒரு லெட்டரோட அபிஷேக் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது அபிஷேக்குடைய மாமா என்ட்ரி கொடுக்குறாங்க. கையில் என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லவ் லெட்டர் அப்படின்றாங்க. ஸோ இந்த லெட்டரை வச்சு அடுத்த ஒரு பிளானை அபிஷேக் போடுறாங்க. அதாவது தன்னுடைய மாமா கிட்ட சொல்கிறது, ஒரு கல்யாணமான பொண்ணுக்கு முன்னாள் காதலன் லவ் லெட்டர் எழுதுனா எப்படி இருக்கும், அந்த கணவன் படித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாமா கிட்ட கேட்கும்போது குடும்பத்தில் பெரிய பிரச்சனையே உண்டாகுமே அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பக்கம் சொல்ல, அதுதான் மதுமிதாவுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்ட்டும், அவன் இனிமேல் நிம்மதியாக இருக்கவே மாட்டா, எல்லாத்தையும் உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ரிவீல் பண்ணணும், அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரை என்ன பண்ணுறாங்க, கௌதம் கண்ணில் படுற மாதிரி கொண்டு போய் ரூமில் வைக்கிறாங்க. கௌதம் ஒரு பக்கம் தூங்க, மதுமிதா ஒரு பக்கம் தூங்க. ஸோ இதோட எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ ஆல்ரெடி ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரண் இன்னும் மதுமிதா தன்னை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதுவும் அந்த நினைப்பை விதைச்சதே அபிஷேக் தான். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி கௌதம் கிட்ட மதுமிதா சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அடுத்து கிரண் பணம் கேட்டு மதுமிதாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு எபிசோடு போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்போ தான் கௌதம் மதுமிதாவுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை தீர்ந்து இவங்க 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.